நீங்க வந்து திருநங்கைகளை வச்சு பிசினஸ் பண்றீங்களா? எந்த திருநங்கை வச்சு நான் பிசினஸ் பண்ணுவேன்? எனக்கு அவசியமும் கிடையாது. பிசினஸ் பண்றீங்களா? அதாவது இந்த நம்ம கடை கேட்போம் இல்லையா, அப்பெல்லாம் யாருமே என்கிட்ட இல்லையே. நம்ம வீட்டில் வந்து பாருங்க, நானு உங்க மச்சனு அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. வேலை செய்யறவங்க 2 பேர், அவ்வளவுதான், வேற யாரும் இல்லை. அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு அவங்களும் தனித்தனியா இருக்கிறாங்க. ஓகே, நீங்க வந்து கடை கேட்டு இல்ல ஏதாவது தொழில் பண்ணி உங்களுக்கு பணம் கொடுத்தே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வந்து நிறைய பேர் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்களாமே. நான் ஐயோ ஆண்டவா, இதெல்லாம் கேட்க ரொம்ப வேதனையா இருக்குது. வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசலாமா? உயிரை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது, உயிரை படைக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கடவுளால் மட்டும்தான் முடியும். இந்த அக்குரமணி எல்லாம் யார் பேசுறது? வன்மையா நான் கண்டிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. என்னோட வீட்டுல திருநங்கைங்க ஒருத்தர் கூட கிடையாது. இங்க பிரிட்ஜு கீழே இருக்கும்போது இருந்தாங்க, எல்லாம் சம்பாதிச்சாங்க, அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்பத்தி கிடையாது. இப்ப நான் என் கோயில் உண்டு, என் வீடு உண்டு, கோயில் உண்டு, என் வீடு உண்டு, அவ்வளவுதான். பூஜைக்கு போவேன். இதுதான் உண்மை. கேட்டவங்க சொல்லுங்களேன், நான் ரிப்ளை அவங்களுக்கு பண்றேன். அவங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, என் கூட இருந்து அவங்க பார்க்கணும். புரியுதுங்களா? எந்த திருநங்கை வந்து நான் அந்த மாதிரி பண்ணேன், எந்த திருநங்கை அடிச்சேன் கொன்னேன்னு அவங்க பார்க்கணும். புரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். 24 மணி நேரம் என் கோயில் உண்டு, வீடு உண்டு, என் கோயில் உண்டு, வீடு. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் நான் அப்படிதான் வாழ போறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, சரி, நம்ம பொய் சொல்லக்கூடாது. கை நீட்டி வாங்கிட்டு ஆண்டவன் முன்னாடி பொய் சொல்லக்கூடாது. நான் வாங்கினேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, நான் சம்பாரிச்சு கொண்டையில. அப்ப கூட அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. யாசகம் போயிட்டு வராங்க, அவங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ ஆபரேஷன் பண்ணுவோம், பண்ணி அனுப்பிச்சாச்சு. நம்ம ஜமாத் பிரகாரம். இப்போ ஒரு திருநங்கை வந்துட்டு சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்னா அது நல்லா தெரியும், ஜமாத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். நார்னா இருக்கட்டும், கோத்தியா இருக்கட்டும், பந்திங்களும் எல்லாருக்குமே தெரியும். மற்றவங்களுக்கு பாமர மக்களுக்கு ஜமாத்னா என்னன்னு தெரியாது, திருநங்கை குடும்பம்னா என்னன்னு தெரியாது. இப்ப நான் தெளிவா சொல்றேன், அவங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம சேர்த்து வைப்போம். ஒரு சீட்டோ ஏதோ போட்டு வச்சுட்டு, அவங்க பேர்லயே போட்டு வச்சுட்டு, ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ பொறுத்து அவங்க இப்ப நம்ம சொந்த பந்தத்தை கூப்பிட்டு எப்படி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அவங்கள ஆபரேஷன் பண்ணி 40 நாள் வச்சு பாடு பண்ணும். ஆமா, அந்த ஆபரேஷன் பண்ண சட்டியை கழுவி விடணும், அதுல நம்ம எண்ணெய் விடணும், சுடு தண்ணி அடிக்கணும், கட்டன் சாயா வச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு தண்ணி ஊத்தணும். சொந்த பந்தத்தை கூப்பிட்டு தண்ணி ஊத்துறதுக்கே எப்படி ஒரு 50,000 60,000 செலவாயிடும். சொந்த பந்தத்துல. ஆமா, அவங்களுக்கு ஆட்டு தலைக்கறி செஞ்சு கொடுக்கணும், மட்டன் செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு கட்டன் சாயா குண்டவனவன் செஞ்சு கொடுக்கணும். சொந்த பந்தத்துல கூப்பிட்டு தண்ணி ஊத்தும் போது அவங்களுக்கு மெகந்தி வைக்கணும், எல்லாமே பண்ணிட்டு அப்ப நம்ம தண்ணி ஊத்தும் போது பாத்திரம் வச்சு கொடுக்கணும், நம்ம ஸ்வீட் வைக்கணும், நகை வச்சு கொடுக்கணும். அது முடிஞ்ச உடனே பெரிய ஃபங்க்ஷன் செய்யும் போது நம்ம பெரியவங்க முன்னோர்கள் அவங்களெல்லாம் கூப்பிடணும். பெரியவங்க அம்மா இருக்காங்க, நானகுரு இருக்காங்க, தாதகுரு இருக்காங்க, தாதி இருக்காங்க, மாலக்கு இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிடணும். சும்மா கூப்பிட முடியுமா? எல்லாருக்கும் புடவை நகை பணம் வச்சு நம்ம கொடுக்கணும், மரியாதை வச்சு நம்ம கூப்பிடணும். அது இப்பத்தி இல்ல, காலங்காலமா நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றது. இப்ப ஒண்ணும் அது வர்றது இல்ல, காலங்காலமா அதை கடைபிடிச்சிட்டு வர்றது. ஓகே, அது ஜமாத்துல இருக்கவங்க நல்லா தெரியும். அப்போ 40 நாள் ஃபங்க்ஷன் செய்யும்போது நம்ம சொந்த பந்தம் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், மேலத்தாளம் வச்சு பிரியாணி செஞ்சு அந்த பொண்ணை புது பொண்ணு மாதிரி ஆக்கி, அதுக்கு மின்னல் நைட்டு பச்சை புடவை, பச்சை ஜாக்கெட்டு, 5 குண்டு, புது மெட்டி, மூக்குத்தி, கொலுசு, கால்களுக்கு கொலுசு, நம்மளுக்கு வசதி இருந்தால் நகையும் போட்டு அவங்க நிக்க வச்சு அந்த சாங்கியம் செஞ்சு பால் எடுத்துட்டு போய் கடல்ல ஊத்திட்டு வந்துடுறோம். மறுநாள் காத்தால நம்ம ஃபங்க்ஷன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு துணியா தரவங்க கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க, நீங்க அந்த மாதிரி நம்ம சொந்த பந்தத்தை கூப்பிட்டு ஆட்டம் பாடத்தோட பெரியவங்க மேல சின்னவங்க பேல் வேற வைப்பாங்க. பேல் வேற வைக்கிறதுல காசு இறைப்பாங்க, 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு இறைப்பாங்க. அதை வந்து 20 பேர் 22 பேர் பிரிச்சுக்குவாங்க. பெரியவங்க பிரிச்சு அவங்க வாழ்வாதாரத்துக்கு வச்சுக்குவாங்க. இதை தெரியாதவங்க என்ன சொல்றாங்க, பணமா இறைக்கிறாங்களே, அது தப்பு. வசதியா இருக்கும் 50 ரூபாய் நோட்டு இறைப்பாங்க, 100 ரூபாய் நோட்டு இறைப்பாங்க. இல்ல நான் சொல்ல, அது அவங்களுடைய வசதியை பொறுத்து செஞ்சுட்டு அந்த திருநங்கைக்கு சாயங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது எல்லாமே பஞ்செல்லாம் கூட்டி முடிச்சுட்டு பெரியவங்களுக்கு பஞ்சு கூட்டுறாங்க. அப்புறம் வந்து பெரியவங்களுக்கு பேல் பைசா போடுறாங்க, 1100 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய் பேல் போடுறாங்க. 22 பேர் பெரியவங்க இருப்பாங்க, 23 பேர் பெரியவங்க இருப்பாங்க, அது 23,000 ரூபாய். இந்த இறைச்ச காசையும் பேல் உடாச்ச காசையும் எல்லாத்தையும் எண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது வெறும் ஒரு புடவை 1100 ரூபாய், இந்த பேல் பைசா, நம்ம கிஃப்ட் என்ன கிஃப்ட் ஆசைப்படுறோமோ அது கொடுப்போம். இதுதான் நம்மளுடைய பரிகாரம், நம்மளுடைய பாரம்பரியமா செஞ்சுட்டு வர்றது. இது வந்து மக்களுக்கு தெரியாது, அவங்க பணத்தை இறைக்கிறாங்க அப்படின்னு. சில பேர் பாதி தங்கமும் போட்டு வருவாங்க, பாதி பேர் சில பேர் கவரிங்கும் கலந்து போட்டு வருவாங்க. இது 2வது மனசு வலியோட சொல்ற குருபாயி. ஏன்னா கமெண்ட்ஸ்ல வேற ஒரு மாதிரிலாம் போட்டிருக்காங்க, பணத்தை மதிக்காம நீங்க இறைக்கிறீங்க, ஆனா அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கடையா கஷ்டப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி
தொழிலுக்கு போறவங்க இருக்காங்க. தான் உடம்ப கொடுத்து வரவன் நல்லவனும் இருப்பா, கெட்டவனும் இருப்பா, பொறுக்கி இருப்பா, புறம்போக்கணும், குடிகாரனும் இருப்பா, புடிச்சு புடுங்குறவனும் இருப்பா. அப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த காசுங்களை சேர்த்து வச்சுட்டு பெரிய வரும்போது தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க.